Okay, I am Parthiban, the Gojiri Karate Federation of Tamil Nadu President. கடந்த 24-25 லாஸ்ட் 24-25 மேல இருந்து ஏசியன் கோஜிரி கராட்டே ஃபெடரேஷன் சார்பில் நடத்தின 9th AGKF கராட்டே சாம்பியன்ஷிப் கொழும்பு ஸ்ரீலங்கால வந்து நடந்தது. அதுல வந்து இந்தியன் டீம் யூனியன் கோஜிரி ஆஃப் கராட்டே ஃபெடரேஷன் சார்பில் இந்தியாவில இருந்து மொத்தம் 90 கராட்டே மாணவ மாணவிகள் நாங்க பங்கெடுத்ததுல அதுல குறிப்பா தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா தி கோஜிரி கராட்டே ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதன் சார்பில் மாணவ மாணவிகள் வந்து 90 பேர் நாங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம். along with that 5 officials referee judges ஆகும் 2 கோச் அப்படிங்கிற முறையில் நாங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதுல 24-25 நடந்ததுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 11-12 ஆசிய நாடுகள் கலந்துட்டாங்க. குறிப்பா சொல்லணும் பண்ணா நேபாள், இந்தியா, அதே மாதிரி பங்களாதேஷ், மலேசியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, கஜகஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான் இந்த நாட்டுல இருந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது எங்களுக்கு இது 3வது ஏசிய லெவல்ல காம்படிஷன்ல 3வது ஏசியன் லெவல் காம்படிஷன் இப்ப நாங்க அட்டெண்ட் பண்றோம். இதுல எங்களோட மாணவர்கள் வந்து 6 வயசுல இருந்து 35 வயசு பிளஸ் இந்த கேட்டகரி வரைக்கும் எல்லா ஈவெண்ட்லயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு 80 ஈவெண்ட்ஸ் மொத்தமா அங்க 80ல இருந்து 88 ஈவெண்ட்ஸ் மொத்தமா அங்க ஈவெண்ட்ஸ் நடந்தது. இதுல எங்களோட மாணவர்கள் வெற்றி பெற்றது பாத்தீங்கன்னா குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா 30 தங்க மெடலும் 15 வெண்கல மெடலும் நாங்க அதுல பிளேஸ் பண்ணிருக்கோம். அதுல குறிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து எங்க டீம்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண கோயம்புத்தூர் கோஜிரி கராட்டே ஃபெடரேஷன் சார்பில் பார்ட்டிசிபேட் பண்ண டீம் பாத்தீங்கன்னா 22 தங்க மெடலும் 15 சில்வர் மெடல் பிளஸ் 10 வெண்கல மெடல் வந்து நாங்க இதுல பிளேஸ் பண்ணிருக்கோம். இது எங்களுக்கு வந்து இந்த வருஷம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நாங்க இதை பாக்குறோம். இதை தொடர்ந்து அடுத்தது 2026 வந்து வேர்ல்டு கோஜிரி கராட்டே ஃபெடரேஷன் சார்பில் நடக்கிற வேர்ல்டு கராட்டே சாம்பியன்ஷிப் அது வந்து இந்தியாவில் நம்ம பூனே பால்வாடி ஸ்டேடியத்துல தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கும் நாங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள இதுக்கு தயாராகும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோஜிரி ஃபெடரேஷன் UGKF பிரசிடென்ட் தீரஜ் பவார் மற்றும் பவார் அவங்க 2 பேரும் எங்களுடைய தமிழ்நாடு கோஜிரி ஃபெடரேஷன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தமிழ் ஏசியன்ல நடந்த அவங்களுடைய மீட்டிங் அதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் இந்தியாவில இருந்து தீரஜ் பவார் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கோஜிரி ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரியா செலக்ஷன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கு இந்த வழியா தமிழ்நாடு கோஜிரி ஃபெடரேஷன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.